வேணா பண்ணலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தொப்பை இப்படி விடுவாங்க, ஆனால் பார்த்தா ஜம்ப் உங்களோட நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நமக்கு மேலே நல்லா பண்ணுறாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற இன்னர் கோர் இஸ் ஸ்ட்ராங்கர். தட் இஸ் த சான்சஸ் ஆஃப் டைம். பால் இன்னர் கோர் அவுட்டர் கோர். அவுட்டர் கோர் நம்ம பார்க்குறது ஈஸியாக எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு இருக்கும், கட்டுக்கிட்டுலாம் இருக்குது. ஏன்னா ஓடவே அது வந்துடும், அது டெஃபினிஷன் வந்துடும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். ஒரு 3 மினிட்ஸ் பிளான் வேணும்னா ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும். அதுதான் ஸ்டெபிலிட்டி. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ நீ பெண்ட் பண்ணலாம். பட் ரெடி கோ கொஷன் கோ. அது ரெசிஸ்டன்ஸ் லூஸே ஆகக்கூடாது. இதுக்கு நீங்கள் வெளியே தள்ளணும் அப்படின்னா உங்கள் கோர் என்கேஜ் பண்ணால் மட்டும்தான் வெளியே தள்ள முடியும். நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். உங்கள் வயிறு வந்து எவ்வளோ டேக் பண்ணுவீங்க. சுந்தா கையை நேராக நீட்டு, முடிஞ்ச அளவு பண்ணு. இல்லை முடிஞ்ச அளவு வேண்டாம். வளர்ந்த பயலாக இருக்காங்க, கொஞ்சம் பின்னாடி காட்டி இப்படி இதான் ஓப்பனிங் உள்ள மாட்டிக்கோ. ஓகேவா? அதே மாட்டிக்கோ. நல்லா வச்சுக்கோ. ஓகே, நீங்கள் கை வச்சுட்டா கை மேலே தூக்கு கார்த்தி. அதான் பிடிச்சேன். ஆன் க்ளோஸ் வரும். நீங்கள் இதை மட்டும் என்ன டீம் வச்சுங்களா? இங்கே 4 இருக்கு, ஒரு 3 வருமோ? ஓகே டன். ஓகேவா? இப்போ ஆம் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். ஓகே, நீ இதே இந்த இதில் கையை இங்கே வை. நீ நல்லா தள்ளி போடுறான். ட்ரைசப்ஸ் கால் ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோ. ரெண்டுமே ட்ரைசப்ஸ் தான். ஓகேவா? நீ இந்த ட்ரைசப்ஸ் பண்ணும்போது அவ்வளோ. ஓகேவா? நீ இடுப்பை தூக்குனா மட்டும் போதும். ஹிப்பை ரைஸ் பண்ண ஃபுல்லாக. ஹிப்பை ரைஸ் பண்ண, இடுப்பு மேலே தூக்கு. இது தூக்கு. இந்த கதை கால் உள்ள வச்சுப்போ. கால் உள்ள. ஹிப்பை ரைஸ் பண்ணு. ஹிப்பை ரைஸ் பண்ணு. ரைட் ஆஃப். கோ மூவ். நீ கவுண்ட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இருப்பாங்க. லூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பல்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. வடை ஹிப்பை ரைஸ் பண்ணு. வடை அது கலர் கிளப்பு. ஒன் செகண்ட் கைஸ்.